ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கருவேப்பிலை குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த குழம்பு வச்சு சாப்பிடும்போது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இந்த குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கருவேப்பிலை குழம்பு பண்ணுறதுக்கு எப்பயுமே மசாலாவை வறுத்து அரைச்சி பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு கிராமத்தில் வைக்கிற மாதிரியே நல்லா வாசனையாக கமகமன்னு இருக்கும். 20 பல் பூண்டு, 10லிருந்து 15 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அதையும் கழுவி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து அதையும் நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 2 டீஸ்பூன் அளவு மல்லி, 1 டீஸ்பூன் அளவு கடுகு, 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், கொஞ்சமாக அரிசி, நீங்கள் சாப்பாட்டு அரிசி எடுத்தாலும் சரி, இட்லி அரிசி எடுத்தாலும் சரி, 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு, 4-5 வரமிளகா. இவ்வளோ தான் நம்ம அரைக்க வேண்டியது. ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து முதல்ல நம்ம கருவேப்பிலையை நல்லா மொறுன்னு வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இப்போது நல்லா மொறுன்னு வறுத்தாச்சு. நீங்கள் உடச்சி பார்க்கும்போது இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக நொறுங்கி இருந்திருக்கணும். அடுத்து அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம இப்போது உள்ளே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. மிளகு, அரிசிலாம் இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கணும். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பாத்திரத்தில் ஒரு தக்காளி, 4-5 சின்ன வெங்காயம், 5-6 பூண்டு, அதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடாகவும் அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போது இதில் 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, 4-5 மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவு கடுகு, இதெல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வரவும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, நம்ம உரித்து வச்சுருக்கிற வெள்ளைப்பூடு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெள்ளைப்பூடு நல்லா எண்ணெயில் வதங்கவும் நம்ம உரித்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் நம்ம இப்போது உள்ளே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரமே வதங்கிடும். இப்போ நம்ம தக்காளி, வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு நம்ம இப்போது கடாயில் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா வதங்கணும். சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பொருட்கள் பேஸ்ட் இருக்குது இல்லையா, அதையும் இப்போ நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் கிளறி விட்டுக்கோங்க. அடுத்ததாக புளி கரைசல் சேர்க்க போகிறோம். புளி கரைசல் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுருங்க. குழம்பு நல்லா வற்றணும். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு வெளியில் வரணும். நல்லா கட்டி ஆயிடுச்சு பாருங்கள் குழம்பு. நம்ம ஃபஸ்ட்டு புளி கரைசல் ஊற்றவும் தண்ணியாக இருந்துச்சு. சிம்லேயே வச்சு குழம்பை கொதிக்க விட்டதுனால நல்லா கட்டியாகி சூப்பராக கிரேவி பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை குழம்பு நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.